அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மக்களவை தற்காலிக சபாநாயகராக பத்ருஹரி மக்தாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தற்காலிக சபாநாயகராக பத்ருஹரி மக்தாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மக்களவை தற்காலிக சபாநாயகராக பத்ருஹரி மக்தாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் புதிதாக பதவி ஏற்க வேண்டும். அந்த பதவியேற்பு நிகழ்வுகளை மேற்கொள்வதற்காக வழக்கமாக இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்படுவது வழக்கம். அவ்வாறு அவர் நியமிக்கப்பட்டு உறுப்பினர்களினுடைய பதவியேற்பு உள்ளிட்ட அலுவல்கள் எல்லாம் முடிந்த பின்னர் தான் மக்களவைக்கான இந்த 5 ஆண்டுகளுக்கான நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படுவார். அந்த வகையில் வழக்கமான நடைமுறையாக இந்த பதவியேற்பு நிகழ்வு உள்ளிட்ட அலுவல்களுக்காக இடைக்கால சபாநாயகராக பர்துஹரி மக்தாப்பை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் மக்களவை கூடும் பொழுது அவர் மற்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பர்துஹரி மக்தாப்பை பொறுத்த வரைக்கும் இவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். பிஜு ஜனதா தள கட்சியில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம், அதாவது தேர்தலுக்கு முன்பாக தான் இவர் பாரதிய ஜனதாவில் இணைந்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு கட்டாக் தொகுதியில் இருந்து அவர் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இவர் மக்களவையினுடைய இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்.